இன்றைய திருக்குறள் ஒழுக்கமுடைமை அதிகாரம் 14 குறள் எண் 147. ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி. இந்த குறள் இருக்க வார்த்தையோட பொருள் எய்துவர் அடைவர், மேன்மை பெருமை. அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கம் இருக்கவங்க மேன்மை எய்துவாங்க. இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவங்க, அவங்க எய்துவர்னா அடைவர், எய்தா பழி தேவையில்லாத பழியை அவங்க அடைவாங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கம் இருக்கவங்க மேன்மை அடைவாங்க. ஒழுக்கம் இல்லாதவங்க எய்துவார் எய்தா பழி தேவையில்லாத பழியை பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஒழுக்கத்துடன் இருந்தால் மேன்மை அடைவார். இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடாத பழியை அடைவாங்க. இப்போ நம்ம ஒழுக்கமாக இருக்கோம்னா நம்ம மேலே மேலே வளருவோம். அதே தான் திரும்பி ஒன்றுக்கு விளக்கம் சொல்லி ஒன்று கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அது எந்தெந்த வழியில் நிறைய வழியில் சொல்ல முடியுமோ அதுமாரி சொல்லிகிட்டு இருக்காரு திருவள்ளுவர். ஒழுக்கம் இருந்தால் நம்ம மேலே மேலே மேன்மை அடைவோம். ஒழுக்கம் இல்லைன்னா தேவையில்லாத பழியெல்லாம் அடைவோம். இப்போ நம்ம தப்பே பண்ணிருக்க மாட்டோம், நம்ம ஒழுக்கமாக இல்லைன்னு வச்சுக்கேன், அந்த தப்பு நம்ம பண்ணிருக்க மாட்டோம், நம்ம போய் அங்கே சண்டையே போட்டிருக்க மாட்டோம். அவன் என்ன சொல்லுவான், அவன் தான் இருப்பான், அவன் தான் பண்ணியிருப்பான், அவன் தான் செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லி காட்டுவாங்க. ஏன்னா நம்ம ஒழுக்கமாக இருந்தோம் அப்படின்னா அந்த பையன் பண்ண மாட்டான்ப்பா, நல்ல பையன்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம ஒழுக்கமாக இல்லாதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம போய் என் தப்பே பண்ணலைனாலும் அவன் பண்ணியிருப்பான், அவன் கண்டிப்பாக செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் சொல்கிறாரு, ஒழுக்கத்துடன் இருந்தால் மேன்மை அடையலாம், ஒழுக்கம் இல்லைன்னா தேவையில்லாத பழியெல்லாம் நீ அடைவ அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.